Taste the Daily. அண்மைச் செய்தி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது தற்போதைய நிலையில் விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தம்மன் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பவ செய்தி தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தம்மன் ஆகியோர் சிறையில் இருந்தவாறு காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது அரசு தரப்பில் மாநகர அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் ஆஜராகி நாகேந்திரனை சிறை மாற்றம் செய்வது குறித்து அடுத்த விசாரணையின் பொழுது பதிலளிப்பதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர் வைக்காமல் வழக்கை இழுத்தடிக்க வேண்டாம் என்றும் பணிகள் ஆணைக்குழு மூலமாக வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். மேலும் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி அஞ்சலை, பொற்கொடி, மலர்கொடி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீது தற்போதைய சூழலில் விசாரணை நடத்த முடியாது என மறுப்பு தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.